ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தமிழகத்துல அதிகாலை காட்சிகள் கிடையாது. அதனால 9 மணிக்கு தான் முதல் காட்சி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அண்டை மாநிலங்கள்ல, அதாவது கர்நாடகாவுல காலை 6 மணிக்கே முதல் காட்சி திரையிடப்படுது. இந்த நிலையில முதல்வர் விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படத்தை முதல் நாள், அதுவும் முதல் காட்சியை பார்க்க அவருடைய ரசிகர்களும் ஆர்வமாக இருக்காங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்கும் பிரபலமான திரையரங்குகள் எல்லாம் ஜனநாயகன் படத்துடைய காலை 6 மணி காட்சி, அதாவது முதல் காட்சிக்கான டிக்கெட் விற்று தீர்ந்து விட்டுதான். பெங்களூருடைய முக்கிய பகுதிகளில் இருக்கும் தியேட்டர்கள்ல ஜனநாயகன் முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட் 1600 முதல் 800 வரை விற்கப்படுதாம். பெரும்பாலான திரையரங்குகள்ல 1000 முதல் 800க்கு விற்கப்பட்ட போதிலுமே கடைசியாக ஒரு தடவை விஜய் அவர்களுடைய முகத்தை திரையரங்குகள்ல பார்க்க ரசிகர்கள் ஏங்கிக் கொண்டும் இருக்காங்க. இப்படி டிக்கெட் விற்பனை ஒரு பக்கம் அமோகமாக போய்கொண்டிருக்கும் வேளையில தற்போது ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போச்சு. சோ அப்போது இந்த படத்தை ஒரு சில பிரபலங்கள் பார்த்திருக்காங்க. அதுல குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சில காட்சிகளை நீக்கும்படி சொல்லியிருந்தாராம். சோ அதன்படியே பாத்தீங்கன்னா தற்போது அந்த காட்சிகளை நீக்கிவிட்டுதான் இந்த திரைப்படம் தற்போது ரிலீஸ் ஆக உள்ளதாக செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.